ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மந்தாரேரி ஹில்ஸ், தும்கூர் டிஸ்ட்ரிக், கர்நாடகா. பெங்களூர்லேருந்து 65 கிலோமீட்டரில் தாங்க இந்த மலை கோயில் இருக்குது. இந்த மலை கோயில் ஒரு ஜெயின் கோயில். இது ஒரு ஆன்மீக புனித தலம். 12ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதாவது 800 ஆண்டுகள் பழமையான ஒரு ஜெயின் கோயிலுங்க இந்த கோயில். இந்த கோயில் மேலே போனோன்னா 435 படிகளில் இருக்குது. படி வழியாக நம்ம ஏறி போகலாம். இந்த மலை மேலே போகிறதுக்கு சாலை வசதியும் நல்லா அமைச்சிருக்காங்க. 2 வீலர் 4 வீலரில் கண்டிப்பாக நம்ம இந்த மலை மேலே இருக்கிற கோயிலை போய் பார்க்கலாம். அதுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மலை மேலே 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது. நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து போனால் நம்மளுடைய உடல் நலத்துக்கும் நல்லது. நம்ம நிறைய இயற்கை காட்சிகளை பார்க்கலாம். எப்போதுமே மலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்திக்கணும். வாட்டர் எடுத்துகிட்டு போங்க, நல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நிறைய ஸ்நாக்ஸ் பாக்கெட்டெல்லாம் தின்ற பொருள் மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா எல்லா மலைகள்லேயும் குரங்குகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய பேக்குங்களை அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மலைக்கு படிக்கட்டு வழியாக மட்டும்தான் நீங்கள் நடக்கணும். ஒரு சில யங்ஸ்டர்ஸ் இந்த படியை தாண்டி சைடில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நடந்து வரக்கூடாது. நீங்கள் மேலே லைட்டாக கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆச்சுனாலும் இங்கே 2500 அடி மீட்டர் அங்கேருந்து நீங்கள் கீழே தான் விழணும். ஸோ அதனால் பாதுகாப்பு வசதிகள் இங்கே சிறப்பாக அமைச்சிருக்காங்க. நம்ம அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். சைடில் மலையோட ஓரங்களில் நம்ம நடக்கக்கூடாது. குறிப்பாக எல்லா மலைகள்லேயும் பள்ளத்தாக்கு இருக்கும், சுனைகள் இருக்கும். அங்கெல்லாம் போய்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் எடுக்கக்கூடாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். நீங்கள் மேலே போயிட்டு கடவுளையாக தரிசித்தாலும் கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டார். நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இந்த மலையை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்குது. நல்ல இயற்கை காடுகள், சுனைகள், குளங்கள் எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வழியாக நம்ம மலை மேலே வந்துட்டுங்க. நீங்கள் பார்க்குறது அந்த சிங்கிள் ஸ்டோன் கல் தூண் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் மகாவீரரோட உருவங்கள் இங்கே பதிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது குரு மந்திர். இங்கே இந்த மரத்தோட நிழலில் பார்த்திங்கன்னா அந்த மகாவீரரோட சிலைகள் 4 பக்கமாக வச்சுருக்காங்க. அவர் தியானம் செய்கிற வடிவில் மகாவீரர் இங்கே வச்சுருக்காங்க சிலைகள். அந்த மகாவீரரை சுற்றி பார்த்திங்கன்னா மக்கள் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான சிற்பங்களை வச்சுருக்காங்க. நான் போயிட்டு பார்க்கும்போது நிறைய மக்கள் தான் உட்காந்து தியானம் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது மக்கள் இல்லைங்க, அது எல்லாமே சிற்பங்கள் கலர்ஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்காங்க. நிறைய மக்கள் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம போய் பார்க்கும்போது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது எல்லாமே சிலைகள்னு. அதே மாதிரி நம்மளும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். பகவான் மகாவீரரோட சிலைகள் இந்த கோயிலை சுற்றியும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தியானம் பண்ணுற மாதிரியான உருவ சிலைகளை இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு லைவாக மக்கள் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியே இருக்குது. அடுத்து தியான மண்டபத்தை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இதில் 3 கருவறைகள் இருக்குது. முதலாவது கருவறையில் பார்த்திங்கன்னா பகவான் மகாவீரர் பளிங்கு சிலை வச்சுருக்காங்க. இந்த மலையை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை ஏழ்மிக்க இடங்கள் இருக்குது. ஏரி இருக்குது, நிறைய காடுகள் இருக்குது. ஒரு சில மலைகளை வெட்டி கிரானைட்டு கல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அடுத்து ஒரு 30-40 வருஷங்கள் கழித்து போனால் ஒரு 4-5 மலைகள் அங்கே இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு மலைகளும் பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு கொடுத்த கொடைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு மலைகளிலிருந்தும் ஒரு ஆறோ, ஒரு ஏரியோ, குளமோ, ஒரு ஓடையோ கண்டிப்பாக உருவாகும். இந்த மலைகள்லேருந்தும் 2 ஆறு உருவாகி இருந்ததை நான் பார்த்தேன். முன்னோர்கள் மலை மேலே கோயிலில் கட்டி இல்லைன்னா இன்றைக்கி மலையே இருந்திருக்காது. ஆன்மீக சுற்றுலா போகிற மக்கள் இந்த கோயிலை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இது அரை நாள் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு உகந்த இடம் தான். இங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம். இந்த தும்கூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மலை கோயில்கள் இருக்குது.
தேவநாராயண துர்கா இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது. மந்தாரகிரி ஹில்ஸ் கர்நாடகாவில் உள்ள ஒரு முக்கியமான ஜெயினர்களின் புனித தலம். இது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜைன மதத்தின் மையமாக இருந்துள்ளது. இங்கு பல பழமையான ஜெயின கோயில்கள், 81 அடி உயர குரு மந்திர், மயில் இறகு வடிவில் மற்றும் 435 படிகள் கொண்ட பாசடி பெட்டா என அறியப்படும் பௌதிக ஸ்தலங்கள் உள்ளன. இந்து புராணங்களில் வரும் மந்தார மலை வேறொரு இடம், ஆனால் மந்திரகிரி மலை ஜெயினர்களின் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்றது. மந்திரகிரி மலை, மந்தாரகிரி ஹில்ஸ் பற்றிய முக்கிய தகவல்கள். 1. பெயர் பாசடி பெட்டா, பஷ்டி பெட்டா என்றும் அழைக்கப்படுகிறது. 2. வரலாறு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜைன மதத்தின் மையமாக இருந்து வருகிறது. பல ஜெயின கோயில்கள் இங்கு கட்டப்பட்டுள்ளன. 3. முக்கிய இடங்கள். குரு மந்திர் 81 அடி உயரம் கொண்ட மயில் இறகு வடிவில் அமைந்த இந்த மந்திர் ஜெயின வரலாற்றில் தனித்துவமான உலக சாதனை படைத்தது. 435 படிகள். இந்த மலைக்கு ஏறிச் செல்ல 435 படிகள் உள்ளன. 1. ஆன்மீக முக்கியத்துவம். திகம்பர் ஜெயின துறவி ஆச்சார்யா 108 ஸ்ரீ சாந்திசாகர்ஜியை கௌரவிக்கும் குரு மந்திர் உள்ளது. மண்டரகிரி ஜைன கோயில் திருவிழா, மண்டாரகிரி ஜான் டெம்பிள் ஃபெஸ்டிவல் என்பது பொதுவாக ஆண்டுதோறும் நடைபெறும் பூஜை மகோத்சவம், பூஜா மகோத்சவா ஆகும். இது ஸ்ரீ திகம்பர் ஜெய பார்ஸ்வநாத் ஜின மந்திர் சமிதியால் ஏற்பாடு செய்யப்பட்டு சுவாமிஜி தியாவல் கீர்த்தி பத்தரக சுவாமியின் வழிகாட்டுதலுடன் நடத்தப்படுகிறது. இது கர்நாடகாவின் துங்கூர் மாவட்டத்தில் உள்ள மண்டரகிரி பசடி பெட்டா மலையில் உள்ள மயில் இறகு வடிவத்தில் அமைந்த 81 அடி உயர குரு மந்திர் மற்றும் சந்திரநாத தீர்த்தங்கரர் சிலைக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வதை மையமாக கொண்டது. முக்கிய தகவல்கள். 1. பெயர் மண்டரகிரி பூஜை மகோத்சவம், மண்டாரகிரி பூஜா மகோத்சவா. 2. நடைபெறும் இடம் மண்டரகிரி பசடி பெட்டா, துங்கூர் மாவட்டம், கர்நாடகா. 3. சிறப்பம்சங்கள். மயில் இறகு வடிவ ஜெயின் கோவில், பின்ச்சி ஷேப் ஜான் டெம்பிள். சந்திரநாத தீர்த்தங்கரர் சிலை. 450 படிகள் கொண்ட மலை ஏறுதல் ட்ரெக். 1. திருவிழா காலம். வருடாந்திர பூஜை மகோத்சவம் பொதுவாக ஜனவரி மாதத்தில் நடைபெறும். முந்தைய தகவல்களின்படி திருவிழா அனுபவம். ஜனவரி மாதங்களில் நடைபெறும் இந்த வருடாந்திர திருவிழாவின் போது பக்தர்கள் நீண்ட படிகளை ஏறி கோயிலுக்கு செல்வார்கள். அங்கு அழகிய கட்டிடக்கலை கொண்ட குரு மந்திர் மற்றும் பிற ஜைன கோவில்களில் சிறப்பு பூஜைகள், சடங்குகள் நடைபெறும். இது அமைதியான ஆன்மீக அனுபவத்தை தரும். பெங்களூருவில் இருந்து ஒரு நாள் பயணத்திற்கு ஏற்ற இடமாகும். மகாவீரர் கி. மு. 6ஆம் நூற்றாண்டு சமண மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் ஆவார். இளவரசராக பிறந்து 30 வயதில் துறவரம் பூண்டு 12 வருடங்கள் கடுமையான தவத்திற்கு பிறகு ஞானம் கெவல ஞானம் அடைந்து 30 ஆண்டுகள் போதித்து பாவாபுரியில் நிர்வாணம் அடைந்தார். அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், அபரிகிரகம், 50 விரதங்கள் ஆகியவற்றை போதித்தார். பிறப்பு மற்றும் இளமை காலம். 1. பெயர் வர்த்தமானர். 2. பிறந்த இடம் மாநிலத்தில் உள்ள குண்டலபுரம், இன்றைய வைஷாலி அருகே. 3. பெற்றோர் மன்னர் சித்தார்த்தர் மற்றும் ராணி திரிசலா. மற்றும் 4. வம்சம் ஜாத்ரிகா குலத்தைச் சேர்ந்த சத்திரிய குடும்பத்தில் பிறந்தார். துறவரம் மற்றும் ஞானம். 1. துறவரம். 30 வயதில் அரச வாழ்க்கையை துறந்து துறவியானார். 2. தவம். 12.5 ஆண்டுகள் கடுமையான தவம் மற்றும் அசெட்டிக் வாழ்க்கை வாழ்ந்தார். மற்றும் 3. ஞானம். 42 வயதில் கெவல ஞானம், முழுமையான அறிவு ஞானம் அடைந்தார். போதனைகள். 50 விரதங்கள், அகிம்சை, கொல்லாமை, சத்தியம், உண்மை பேசுதல், அஸ்தேயம், திருடாமை, பிரம்மச்சரியம், கற்பு, அபரிகிரகம், பொருட்களை பற்றின்றி இருத்தல் ஆகியவற்றை வலியுறுத்தினார். நோக்கம் மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதே நிர்வாணம் குறிக்கோள் என போதித்தார். இறப்பு. இடம் பீகாரில் உள்ள பாவாபுரி. காலம் 72 வயதில் நிர்வாணம் அடைந்தார்.
மகாவீரரின் போதனைகள் சமண மதத்தின் தத்துவங்களுக்கும் இந்திய சமூகத்தின் நெறிமுறைகளுக்கும் அடிப்படையாக அமைந்தன. 2. வரலாற்று முக்கியத்துவம். 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பெரிய கோவில் மற்றும் மைதான ஏரி இங்குள்ளது. 3. பயண அனுபவம். ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான 4 கோயில்கள் அடங்கிய வளாகம், பல படிகள் இருந்தாலும் முதியவர்களும் ஏறக்கூடிய வகையில் உள்ளது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட செஞ்சி சதீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் செஞ்சி சதீஷ்.